வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் நம்ம JavaScript உடைய டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்டை செட்டப் பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் JavaScript ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேனல் அப்டேட். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த மிகப்பெரிய சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கிற நம்ம அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியான சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நம்ம லோகோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனல் யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நிறையா சமூக வலைத்தளங்கள்லேயும் இருக்கும். அங்கேயும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். போன வீடியோவில் நம்ம பேசும்போது ஒவ்வொரு ப்ரௌசரும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு JavaScript என்ஜின் வச்சுருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எல்லா ப்ரௌசர்லேயும் நம்மளால் JavaScript கோடை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரௌசரில் வந்து நம்ம எந்த ஒரு டூலும் இல்லாமல் நம்ம JavaScript கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு உங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல் வந்து காட்டும். ஸோ இந்த டூலில் கன்சோல் அப்படிங்கிற டேபுக்கு போய்க்குங்க. ஸோ இந்த டேபில் நம்மளால் வேலிடான எந்த ஒரு JavaScript கோடையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு நான் கன்சோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதில் லாக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் கோட் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் அடிச்சுக்கிறேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெர்மினேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம சிங்கிள் கோட்டில் கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டை வந்து லாக் பண்ணி வைக்கும். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு பாருங்க ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டு வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. நம்மளால் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கூட இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு 8+2 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், அதுக்கு 10 அப்படிங்கிற ஆன்சர் கொடுத்துருச்சு. சரி, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு அலர்ட் பாப்பப் இதிலேருந்து ஓப்பன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் டைப் பண்ணிக்கிங்க. தென் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெர்மினேட் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்படிங்கிற நம்ம அந்த போட்ட அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஒரு அலர்ட் பாப்பப்பாக நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் JavaScriptல இருக்கிற வேலிடான எந்த ஒரு கோடையும் இந்த கன்சோலில் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். ரியல் டைம் அப்ளிகேஷன் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நம்ம எல்லா JavaScript கோடையும் நம்ம HTMLல உள்ளே இன்டகிரேட் பண்ணுவோம். இல்லைன்னா தனியாக ஒரு ஃபைல் எழுதி அதோடைய லிங்க்கை வந்து நம்ம HTML கொடுப்போம். ஸோ அதெல்லாம் ஃபர்தராக இப்போ நம்ம பார்ப்போம். JavaScripட்டை டெவலப் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய பாப்புலரான கோட் எடிட்டர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதில் ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான 3 கோட் எடிட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட், சப்ளைம் அண்ட் ஆட்டம். ஸோ இதில் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் விசுவல் ஸ்டுடியோ கோடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். விசுவல் ஸ்டுடியோ கோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி code.visualstudio.com அப்படிங்கிற இந்த சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு வரும். நீங்கள் விண்டோஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஃபார் மேக்னு வரும். நீங்கள் மேக்கில் ஒர்க் பண்ணிங்கன்னா இதை டவுன்லோட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆன பிறகு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் டவுன்லோட் ஆன பிறகு இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் விசுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் ஆன பிறகு நம்மளுடைய ஃபஸ்ட்டு JavaScript ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போங்க. உங்களுக்கு எந்த பாத்தில் உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்துக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு அங்கே நான் ரைட் கிளிக் பண்ணி ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வைங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த விசுவல் ஸ்டுடியோவில் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ ட்ராப் பண்ணிட்டிங்கன்னா இங்கே நம்ம இந்த ஃபோல்டரை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம JavaScript புது ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல அந்த நியூ ஃபைல் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வைங்க. நான் index.htmlனு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த HTML ஃபைலுக்குள்ளே தான் நம்ம JavaScripட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம JavaScript டுட்டோரியல் தானே பார்க்க போகிறோம். எதுக்கு HTML க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னா நமக்கு HTML வழியாக தான் JavaScript ரன் ஆகும். ஸோ நம்ம HTML வழியாகவே JavaScripட்டை கற்றுக்கலாம்.
ஸோ இங்கே HTML ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதுக்கு இந்த நாட்டிகோல்டு சிம்பிளை போட்டு டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அதுவே ஆட்டோமேட்டிக்காக சில HTML டேக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நம்ம பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் நான் வந்து ஒரு H1 டேக் ஒன்று போடுறேன். அதில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு HTML ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்கே லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் காட்டும். இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எழுதக்கூடிய HTML ஃபைலை ஒரு போர்ட்டில் ஹோஸ்ட் பண்ணி நமக்கு ப்ரௌசரில் அதுவே ரன் பண்ணி காட்டும். நம்ம தனியாக இதுக்குன்னு சொல்லிட்டு எதையும் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஒரு எக்ஸ்டென்ஷனும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த HTML ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த HTML ஃபைலை அது என்ன பண்ணணும்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் 5500ங்கிற போர்ட்டில் போட்டு இதுவே லான்ச் பண்ணி காட்டும். இப்போ நம்ம இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது உடனடியாக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்போ இதை நான் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். உடனே உங்கள் ப்ரௌசரில் போனீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம JavaScript ஃபைலை இன்டகிரேட் பண்ண போகிறோம். பொதுவாக HTMLல JavaScript வந்து 2 இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஹெடர் செக்ஷன், இன்னொன்று வந்து பாடி செக்ஷன். ஸோ எந்த இடத்துல போகிறது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பாடி செக்ஷனில் எல்லா HTML எலிமெண்ட்டும் போட்ட பிறகு கடைசியாக நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணலாம். சரி, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு HTML ஃபைல் வந்து நமக்கு ப்ரௌசரில் பார்ஸ் ஆகும்போது நமக்கு டாப் டு பாட்டம் அப்ரோச்சில் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம ஹெட்டர் செக்ஷன்லேயே நம்ம HTML போடும்போது நம்ம HTML கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த HTML ஃபைலுடைய கண்டென்ட் வந்து நமக்கு ப்ரௌசரில் லோட் ஆகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம JavaScript வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதை பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. ஸோ நம்ம இந்த யூசர் பார்க்குறதுக்கு பேஜ் லோட் ஆன மாதிரியே இருக்கும், ஆனால் எந்த எலிமெண்ட்டும் அவங்களுக்கு காட்டாது. இதனால் எப்பயுமே நம்ம பாடி ஆஃப் த செக்ஷனில் கடைசி எலிமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு டாப்பிலிருந்து எல்லா எலிமெண்ட்டும் ப்ரௌசரில் லோட் ஆகி யூசருக்கு காமிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய JavaScript வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் எப்பயுமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக பாடி செக்ஷனில் எண்ட் ஆஃப் த இதில் வந்து நம்ம JavaScript ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைல் போடுறதுக்கு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு டேக் போடணும். அதுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டேப் கிளிக் பண்ணுங்கள். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய JavaScript ஃபைலை ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரௌசரில் போட்ட அதே கன்சோல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் console.log அப்படின்னு போட்டு அதுக்குள்ளே நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் அப்படிங்கிறது ஒரு குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிளில் லாக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து நான் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சிங்கிள் கோட்டில் போடுறது ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகும்னா கன்சோல் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் லாக் ஆகும். ஸோ இந்த ஒர்க்கு தான் நடக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரௌசரில் போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுங்க. இன்ஸ்பெக்ட் கொடுத்து இங்கே கன்சோலில் போய் பாருங்கள். இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இங்கே லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சோல் டேபுக்குள்ளே நமக்கு ஒரு லாக் வந்து ஈவெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுதான் இங்கே ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு JavaScript ப்ரோக்ராமை வந்து இப்போ ரன் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி JavaScriptலாம் நம்ம கோடை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேசிக்காக நம்ம எப்படி டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட் செட் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி அதில் தேவையான எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது, நம்மளுடைய ஃபஸ்ட்டு HTML கோடு போட்டு அதில் ஃபஸ்ட்டு HTML ஸ்கிரிப்டையும் போட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். எடுத்தோடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. அதனால் மெதுவாக நம்ம ப்ராக்ரஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.